LLPKP's லிட்டில் பாட் கொடிப்பானை சேனல் மெம்பர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு மறுபடியும் கிர்கிஸ்தானில் MBBS அட்மிஷன் நீங்கள் படிக்கணும்னு விரும்புனா இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணுறதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நம்மளை சுற்றி சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க. வீடு தேடி வந்தோ இல்லை நீங்கள் வாக்கிங் போகும்போதோ அவங்களே உங்ககிட்ட பேச்சு கொடுத்து உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ MBBS வந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்களா, நீட் ஸ்கோர் எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு வெறும் 2 லட்சம் ரூபா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும், அப்படி நீங்கள் 6 வருஷம் படிக்கிறதாக இருந்தால் வெறும் 12 லட்சத்துலேருந்து 13 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் மகன்கிட்டயோ இல்லை மகள்கிட்டயோ நீங்கள் தான் உங்கள் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா, முதல் பட்டதாரியா, இப்படி சில காமன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருவேளை நமக்கு நீட் எக்ஸாம்ல குறைய ஸ்கோர் கிடைச்சிருக்கலாம், இல்ல இந்தியால MBBS படிக்கிறதுக்கு அவ்வளவு காசு இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி கேள்விகள் கேட்ட உடனே நம்ம கொஞ்ச நேரத்துக்கு யோசிப்போம், ஏன் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில படிக்க கூடாது அப்படின்னு சொல்லி. பட் அடிப்படை உண்மை என்ன அப்படின்னா, இவ்வளவு குறைய காசு இந்த யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கும்போது கல்வி தரம் அந்த அளவுக்கு நல்லதா இருக்கா அப்படின்னு கேட்டா அது கொஞ்சம் குறையதான் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டிக்காக MBBS அட்மிஷனை ப்ரொமோட் பண்றது ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய 5th இயர் as well as 6th இயர் ஸ்டூடெண்ட்ஸும் கூட. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எந்தவித எக்ஸ்ட்ரா ஃபீஸும் நாங்கள் கலெக்ட் பண்ண போறதில்ல, நீங்க டைரக்டா அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்களால ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம், இல்ல ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ண கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கலாம். இந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு அட்மிஷன் கிடைக்க அந்த ஸ்டூடெண்டோடைய ஃபீஸ்ல பெரிய ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்க போகுது. இதனால யாருக்கு லாபம் அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு காமனான விஷயம் நம்ம ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர் சொல்றது, உங்களுக்கு இந்தியன் மெஸ், ஹாஸ்டல் எல்லாம் இருக்கும், ஒரு ஹோம் லைக் ஃபீல் வந்து இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஃபுட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்காது, ஓகேயா இருக்கும். அதே மாதிரி அவங்க ஹாஸ்டலுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஏஜென்ட் வழியா, கான்ட்ராக்டர் வழியா நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கும் யூனிவர்சிட்டியில டைரக்ட் அட்மிஷன் போடுறது மூலமாக நீங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கும் நிறையவே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போக இந்த யூனிவர்சிட்டியில டிகிரி வாங்கின பிறகு ECFMG எக்ஸாம் ஆர் மேபி NEXT எக்ஸாமுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, இந்த எக்ஸாமை ஈஸியா கிளியர் பண்ணிடலாமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா இந்த யூனிவர்சிட்டியோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிவர்சிட்டி நேமை வந்து நம்ம வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் கிடச்சிருக்கு. இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து வெறும் 15 கூகுள் ரிவ்யூஸ் தான் கிடச்சிருக்கு. இப்போ பாசிட்டிவ் ஸ்டார் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது எல்லாருமே வந்து புகழ்ந்து தள்ளியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லோவஸ்ட் ரேட்டிங் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக 6 மாதத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, இவர் இந்தியன் தான் அப்படின்னு வந்து தெரியுது. இது போக நமக்கு வந்து அந்த நேஷ்னல் பீப்புளே உங்களுக்கு வந்து 1 ஸ்டார் ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க. இது போக நமக்கு வந்து ரிவ்யூஸில் வந்து பார்க்கும்போது நமக்கு சில வேர்டிங்ஸ் வந்து இல்லை, ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் யாரும் வந்து ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு யூனிவர்சிட்டியை வந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு மட்டுமே நம்ம இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து அட்மிஷன் அப்படின்னு வந்து போகணும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட் அப்படின்னு வந்து இதுதான், ஒரு கிரிஜிஸ் டொமைன் வெப்சைட் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்பான்சர்ஷிப் ரெகக்னிஷன் வந்து இந்த எஜுகேஷனல் கமிஷன்ஸில் இருந்து கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ECFMG நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போக ஆஸ்திரேலியன் மெடிக்கல் கவுன்சில், இது போக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் கனடா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவும் கூட, இது போக கொரியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் அசஸ்மெண்ட், டேனிஷ் ஆஃபீஸ் ஆஃப் பேஷண்ட் சேஃப்டி, இது போக IFMSA இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன். ஸோ இவ்வளோ அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னமோ தெரில, ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபீல் வந்து இன்னும் வர மாட்டுக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்து இதுதான், இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து இந்த செக்ஷனில் தான் நமக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். ஸோ ஹவு டு கெட் அ ஸ்டூடெண்ட் வீசா ஃபார் அ ஃபாரின் ஸ்டூடெண்ட், இதை வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு 404 எரர் ஃபவுண்ட் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த லிங்க் வந்து ஆக்டிவ்ல இல்லை. பட் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னொரு செக்ஷனில் நமக்கு டீடைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிற செக்ஷனில் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோமெடிக்கல் அண்ட் கிளினிக்கல் டிசிப்ளின்ஸ், இது போக மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து சில டெக்னிக்கல் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சில ஸ்டடி ப்ரோக்ராம்ஸோடைய கரிக்குலம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து இருக்குது. நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணியோ இல்லை வந்து நீங்கள் ஆன்லைன் கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாம். லைசன்சஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இப்போ 2024 கோத்ரூ பண்ணும்போது
சில நேஷனல் லைசன்சஸ் வந்து வாங்கியிருக்கிறது வந்து காமிச்சிருக்காங்க. அக்ரிடேஷன்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து இந்தியாவில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க, இந்தியாவில் ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. இது போக சில இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷ்னல் அக்ரிடேஷன் இப்படிலாம் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஈஸியாக வாங்கக்கூடிய அக்ரிடேஷன்ஸ் தான். எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் அப்ளிகன்ட், நீங்கள் ஒரு ஃபாரின் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த பர்டிகுலர் லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பிறகு அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த யூனிவர்சிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எந்த ஃபேக்கல்ட்டி ஆர் மேபி எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்க விரும்புகிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு இன்டர்னல் எக்ஸாம் இன் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது வந்து பாஸ்போர்ட்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அது எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அட்மிஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன், பாஸ்போர்ட் காப்பி, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், இது போக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, நோட்டரைஸ் டிரான்ஸ்லேஷன் இன்டு கிரிஜிஸ் ஆர் மேபி ரஷ்யன் வெர்ஷன் ஆஃப் த பாஸ்போர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இது போக ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் ஸ்கூல் அதையும் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் ஆர் மேபி நோட்டரைஸ் பண்ணுவாங்க. இது போக சர்டிஃபிகேட் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ் ஆஃப் கிரிஜிஸ் ரிப்பப்ளிக் ஆஃப்டர் நாஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய கிளினிக்கில் வந்து வாங்கியிருக்கணும். பேமெண்ட் ரிசிப்ட், இது வந்து என்ரோல்மெண்ட் ஃபீ வந்து 3900 சூம்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு சில அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து வரும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் அட்மிஷன் வாங்கணும்னு விரும்புறீங்கன்னா அவங்க ஆக்சுவலாக உங்களுடைய இன்விடேஷன் லெட்டர், விசா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங் எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிர்கிஸ்தான் பொறுத்த வரைக்கும் விசா அப்படிங்கிற வந்து இன்ஸ்டியூஷன் தான் ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுக்காக சில டெலிஃபோன் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்காங்க, ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, இமெயில் ஐடி வந்து இருக்குது. அவங்களுடைய கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸும் பார்க்க முடியுது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படின்னு வந்து இதுதான். இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்க சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விசா வாங்கணும்னு விரும்புகிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாஸ்போர்ட்டும் ஒரு ஃபோட்டோ காப்பி, இது போக ரிசிப்ட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஃபீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் நீங்கள் தங்கி இருக்கிறீங்க, சப்போஸ் நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி இருந்தால் அதோடைய அட்ரஸ், சப்போஸ் நீங்கள் பக்கத்துல ஒரு ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்டில் ஷேர் பேசிஸில் நீங்கள் தங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த அட்ரஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 வருஷம் வீசா அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 6 வருஷம் படிக்கிறதா இருந்தால் 6 தடவை நீங்கள் வீசா வாங்க வேண்டியிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் 1 இயர் வீசா அப்படிங்கிறத வந்து வாங்கிக்கோங்க. சில டைம் அவங்க வந்து ஒரு வேளை 6 மந்த்ஸ் வீசாவும் கொடுக்கலாம். 6 மந்த்ஸ் வீசா கொடுக்கும்போது நம்மளுடைய பாஸ்போர்ட் பேஜஸ் வந்து சீக்கிரமாக காலியாகும். ஸோ விசா சென்டருடைய அட்ரஸ், அவங்களுடைய டைமிங்ஸ், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். கான்டாக்ட் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து 2 டெலிஃபோன் நம்பர் வந்து இருக்குது. வாட்ஸ்அப், டெலிகிராமில் இருப்பாங்க. இது போக அவங்களுடைய கம்ப்ளீட் அஃபிலியேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்த யூனிவர்சிட்டியோடைய இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அதனால இந்த யூனிவர்சிட்டி நேம் ஸ்பேஸ் அக்ரிடேஷன் அப்படின்னு வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. இந்த யூனிவர்சிட்டி வந்து அக்ரிடேட் அண்ட் ரெகக்னைஸ்ட் பை WHO, அதே மாதிரி லிஸ்டட் இன் வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மெடிக்கல் ஸ்கூல்ஸ், இது போக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அக்ரிடேட், இது போக ஸ்டூடெண்ட்ஸை வந்து USMLE அதாவது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் லைசன்சிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது போக ECFMG NEXT எக்ஸாமுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போக ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, அதாவது வந்து சப்பார்ட் டு பில்லிம், இந்த ஒரு அக்ரிடிங் ஏஜென்சியில இருந்து ஒரு அக்ரிடேஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற செக்ஷன் வந்து இதுதான். இந்த யூனிவர்சிட்டிக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இந்த யூனிவர்சிட்டி நேம் ஸ்பேஸ் MBBS ஃபீஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு நிறைய சர்ச் ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய ஃபீஸ், யூனிவர்சிட்டி எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் கோத்ரூ பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் வந்து நீட் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து தேவை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஒரு 50% மார்க்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அவங்க நீட் எக்ஸாம் மார்க்ஸை கண்டுக்காமையும் போகலாம். IELTS, TOEFL வந்து தேவையில்லை. மீடியம் ஆஃப் டீச்சிங் வந்து இங்கிலீஷ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது தப்பு. அவங்க வந்து கிரிஜிஸ் லாங்குவேஜ்லையும் ரஷ்யன் லாங்குவேஜ்லையும் தான் அவங்க வந்து டீச் பண்ணுவாங்க. பட் ஸ்பெஷல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் குரூப்ஸ், அதாவது வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட் குரூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை டீச் பண்ணுறதுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் டீச்சர்ஸை வச்சு அவங்க உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்து டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியோட வேர்ல்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 11,532. இது ஆக்சுவலாக ரொம்ப குறைய. ஒரு வெப்சைட்டில் வந்து அவங்க சார்ஜ் பண்ண அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து $4,000 ஆர் அப்ராக்சிமேட்லி 3,30,000 இன் இந்தியன் ருபீஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒரே ஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் கோர்ஸ் ஃபீ வந்து $20,000 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரஃபாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது
17 lakh in Indian rupees. இது போக நமக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீ வந்து $700 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு 57,000 in Indian rupees பக்கத்தில் வரும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து $150 கொடுத்துருக்காங்க. அது அப்ராக்சிமேட்லி ஒரு 13,000 in Indian rupees பக்கத்தில் வரும். இது போக நமக்கு வந்து விசா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு $200 பக்கத்தில் வரும். அது அப்ராக்சிமேட்லி 17,000 in Indian rupees பக்கத்தில் சார்ஜ் பண்ணலாம். ஆக்சுவலாக அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு விசா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாம் நார்மலான ஃபீஸ் தான். ஹாஸ்டலுக்கு வந்து $700 அப்படிங்கிற வந்து அதிகம் தான். இன்னொரு வெப்சைட்ல வந்து ஆனுவல் டியூஷன் ஃபீ வந்து $4,500 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ரஃபா ஒரு 3,80,000 பக்கத்துல இந்த வெப்சைட்ல சார்ஜ் பண்றாங்க. லிவிங் காஸ்ட் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 15,000 till 20,000 மென்ஷன் பண்ணிருக்காங்க. பட் இன் ரியாலிட்டி 8,000 till 9,000 in Indian rupees வரைக்கும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு வெப்சைட்ல $3,000 till $3,200 per year அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு வந்து குறைய சார்ஜஸ் வந்து பார்க்க முடியுது. இங்கே இந்தியன் மெஸ் இருக்குது, செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஒரு வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு ஹைதராபாத் ஏஜென்ட் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது ஹைதராபாத்தோடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியுது. இன்னொரு வெப்சைட்டில் நமக்கு வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து $5,100 per year. அதை ரஃபாக கால்குலேட் பண்ணும்போது 4,10,000 in Indian rupees. ஸோ ஓவராலாக 6 years முடிவில் $23,550 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆர் அப்ராக்சிமேட்லி 19 lakh பக்கத்தில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் நமக்கு வந்து ஃபீ டீடைல்ஸ் வந்து பார்க்க முடியல. ஸோ இந்த யூனிவர்சிட்டி பற்றின அடிப்படை உண்மை என்ன அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஏஜென்ட் இல்லை ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட போகிறதாக இருந்தால் ஒரு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ராவா 1 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த யூனிவர்சிட்டி வழியாக டைரக்டாக நீங்கள் அட்மிஷன் போடுறதாக இருந்தால் நீங்கள் அப்ராக்சிமேட்லி $2,500 till $2,800 வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் தான் நீங்க பே பண்ணணும். அதை நீங்க ரஃபா கால்குலேட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி 2,10,000 in Indian rupees நீங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு பே பண்ணணும். செகண்ட் இயர்ல இருந்து 6th இயர் வரைக்கும் நீங்க ஜஸ்ட் $2,000 till $2,300 வரைக்கும் தான் மேக்ஸிமம் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த கான்ட்ராக்டர்ஸ் ஏஜென்ட்ஸ் மென்ஷன் பண்ணக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபீஸ், விசா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது காமன் தான். பட் ஹாஸ்டலுக்கு அவங்க சார்ஜ் பண்ணக்கூடிய $700 அப்படிங்கிறது அதிகம். நீங்க செல்ஃப் குக்கிங் பண்றதாக இருந்தா, நீங்க ஒரு ஸ்டூடியோ அபார்ட்மெண்ட்ல ஷேர்ட் பேசிஸ்ல நீங்க தங்குறதாக இருந்தா ஒரு மாசத்துக்கு மேக்ஸிமம் 8,000 till 9,000 in Indian rupees வரைக்கும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டி வழியா டைரக்ட் அட்மிஷன் நீங்க வந்து போடுறதாக இருந்தா 6 வருஷம் முடிவில் அப்ராக்சிமேட்லி ஒரு 14 lakh in Indian rupees till 15 lakh in Indian rupees வரைக்கும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் சொல்ற அமௌண்ட் அப்படிங்கிற வந்து எல்லா சார்ஜஸும் நீங்க டோட்டல் பண்ண பிறகு இன்க்ளூடிங் நீங்க ஒரு வருஷத்துக்கு 2 way நீங்க உங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் போகிறதாக இருந்தா அந்த சார்ஜஸையும் சேர்த்து தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒரு ஏஜென்ட் இல்ல ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட நீங்க போறதா இருந்தா அப்ராக்சிமேட்லி 20 lakh till 23 lakh in Indian rupees வரைக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். என்னதான் இவங்க யூனிவர்சிட்டியில ஒரு இன்டர்நேஷனல் நேம் வச்சிருந்தாலும், என்னதான் அவங்க இன்டர்நேஷனல் அக்ரிடேஷன்ஸ் வாங்கியிருந்தாலும் அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப குறையதான் இருக்கு. ஸ்பெஷல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட் குரூப்ஸுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டட் மெட்டீரியல்ஸ் அவங்க சர்க்குலேட் பண்றாங்க. மெடிக்கலி அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் லைக் இந்தியாவில் உள்ள ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் இவங்களுடைய மெட்டீரியல்ஸையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இந்தியன் மெட்டீரியல்ஸ்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லாவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவே மெட்டீரியல்ஸ்லயும் இருக்கும், அதுவே லெபார்டரிஸ்லயும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. பட் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல நமக்கு லெக்சரும் அனாலிசிஸும் நிறைய இருக்கும், பட் ப்ராக்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி கிளைம் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ECFMG NEXT எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நாங்கள் கோச்சிங் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அகெயின் நமக்கு டீச்சிங் ரொம்ப பிரமாதமாக இருக்காது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஏஜென்ட்ஸ், கான்ட்ராக்டர்ஸ் இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது இந்த யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல் மெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும், ஃபுட் வந்து நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும் இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் ரியாலிட்டி ஃபுட் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். நம்ம செல்ஃப் குக்கிங் பண்ணும்போது நம்ம சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த கேபிட்டல் சிட்டியில உங்களுக்கு இந்தியன், பாகிஸ்தானி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். தேவைப்பட்டா நீங்க இந்தியால இருந்து கொண்டு வந்துக்கோங்க. நீங்க குறைய நீட் ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, இந்தியால MBBS ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அந்த அளவுக்கு என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பரவாயில்ல இந்த யூனிவர்சிட்டியை நான் சூஸ் பண்றேன்,
குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் குறைய இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியாவது நானே ஈஸி எஃப்எம்ஜி எக்ஸாம் ஆர் மேபி NEXT எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அட்வைசரி டு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டென்டிங் டு ஸ்டடி இன் கிர்கிஸ் ரிப்பப்ளிக். ஸோ கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் NMC வந்து வாங்கியிருக்கணும். இது வந்து எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டேக்கிங் அட்மிஷன் இன் அ UG மெடிக்கல் கோர்ஸ் இன் ஃபாரின் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆஃப் 2002 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நீட் ஸ்கோர் வந்து 3 வருஷம் தான் வேலிட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான். ஸோ உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து MEA நியூ டெல்லி அட்டஸ்டேஷன் வாங்கியிருக்கணும். யூனிவர்சிட்டியோடைய ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட டியூஷன் ஃபீ, போர்டிங் ஃபீ, லாட்ஜிங் ஃபீ, வேற ஏதாவது எக்ஸ்பென்சஸ் என்னவா இருந்தாலும் பில்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை மறக்காம வாங்கி ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஏஜென்ட்ஸ் வழியாவோ கான்ட்ராக்டர்ஸ் வழியாவோ டீல் பண்ணவே பண்ணிடாதீங்க. ஸோ கிர்கிஸ்தான் என்டர் ஆன உடனே இந்தியன் எம்பசி இன் பிஷ்கெக்ல வந்து மறக்காம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி டெலிஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டியில இருந்து நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு சர்டிஃபிகேட்ஸை மறக்காம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் கிர்கிஸ் ரிப்பப்ளிக்ல அட்டஸ்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்டஸ்டேஷன் வாங்கின பிறகு தான் NMC எக்ஸாம்ஸ் ஆர் மேபி அதர் ஸ்டேட் மெடிக்கல் எக்ஸாம்ஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்பியர் பண்ண முடியும். ஸோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக தான் எதிர்க்கும் நம்புறேன். கிர்கிஸ்தான்ல உள்ள எல்லா யூனிவர்சிட்டிஸும் லோ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். சப்போஸ் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்க கோத்ரூ பண்ணலன்னா தயவுசெய்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட், அதாவது வந்து ஸ்டடி அப்ராட் வித்வுட் ஏஜென்ட்ல ஃபர்ஸ்ட் 4 வீடியோஸை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் தமிழ் லாங்குவேஜ்லயும் நான் வந்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஃபாரின் யூனிவர்சிட்டி அட்மிஷன் வித்வுட் ஏஜென்ட் அப்படிங்கிற டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹெல்த்தியா இருங்க.